எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்குமாறு சபாநாயகரிடம் இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் வலியுறுத்துகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சபாநாயகரை இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சந்தித்து சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்குமாறு வலியுறுத்தி வருகிறார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன், இன்பதுரை உள்ளிட்டோர் சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவரை நியமிக்கும் முயற்சியில் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்பொழுது இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை இதற்காக வலியுறுத்தும் வகையில் சந்தித்து வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்பொழுது இபிஎஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வலியுறுத்தி வருகிறார்கள். சபாநாயகர் JCD பிரபாகரை நேரில் சந்தித்து இசக்கி சுப்பையா இன்று ராஜினாமா கடிதத்தை கொடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பிறகு அவர் தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கிய பிறகு தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். தற்பொழுது இன்று அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவர்களும் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்க வலியுறுத்தி வருகிறார்கள். என்ன நடந்துட்டு இருக்கு? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இபிஎஸ் தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்டோர் இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகரை சந்திக்க இருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் இரட்டை பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் ஆதரவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் SP வேலுமணி, CV சண்முகம் ஆதரவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தனித்தனியாக சபாநாயகரை சந்தித்து மனு அளித்து வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அதற்காக 10:30 மணி அளவில் வருகை தர இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இபிஎஸ் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் அறையில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு, அதே போன்று கொரோனா தேர்வு உள்ளிட்டவை குறித்து சபாநாயகர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவற்றை அவர்கள் வலியுறுத்த இருக்கின்றனர். ஏற்கனவே SP வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த வலியுறுத்தல் என்பது இபிஎஸ் தரப்பில் முன்வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினமும் இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடன் ஒரு சிலரும் ராஜினாமா செய்யலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகரை சந்தித்து சட்டப்பேரவையில் சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு மற்றும் கொரோனா தேர்வு உள்ளிட்டவற்றில் சபாநாயகர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார், எப்போது அது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் உள்ளிட்டவற்றை அவர்கள் கேட்டறிய இருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே சபாநாயகரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அனைத்து மனுக்களும் தன்னுடைய ஆய்வில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கூட நேற்று CV சண்முகம் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்த நிலையில் இன்று இபிஎஸ் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன் ஆகியோர் சபாநாயகரை சந்திக்க உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.